ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராக்டிக்கல் சைக்காலஜி. இன்றைக்கி நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்னா என்னென்னா, நம்ம உணர்ச்சிகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்தி நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு திறமையெல்லாம் நல்லாவே இருக்கும். இருந்தாலுமே அவங்க உயர் பதவிக்கு போகாமல் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ட் கம்மியாக இருந்திருக்கலாம். அதனால அவங்க எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல், எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படாமல் இருந்து அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம உணர்ச்சிகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். இல்லை, நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வருத்தமோ இல்லை கோபமோ வரும்போது அது ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, செல்ஃப் மேனேஜ்மெண்ட். உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறது. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்றது, நல்லா 8 மணி நேரம் தூங்குறது, அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் உங்கள் மூளையில் சுரக்கும். இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருப்பீங்க. ஏன்னா சில சமயம் நீங்கள் கோவப்படுறதுக்கு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு கூட காரணமாக இருக்கலாம். நீங்கள் டிப்ரெஷனாக சேடாக ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் சரியாக தூங்காதனால கூட அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணுறது மூலயமா உங்கள் எமோஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னதான் நம்ம எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருந்தாலும் சில பேர் நம்மளை கோவப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கோவப்படுறதுனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி கோவப்பட்டு நம்ம அந்த வேலையை சாதிக்கலான்னா நம்ம கோவப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் நம்மளை ட்ரிகர் பண்ணி அவங்க கோவப்பட்டு ஏதாவது நம்மள்ட்ட வர வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருக்க இந்த 3 விஷயத்த பண்ணுங்க. முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் டீப் பிரெத் எடுங்க. உங்கள் மூச்சை இழுத்து விட்டு உங்கள் மூச்சை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் மனசு அமைதியாயிரும். அப்படி பண்ணியும் உங்களாட்டி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, நம்பர்ஸை 10லேருந்து ரிவர்ஸாக கவுண்ட் பண்ணுங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது உங்கள் கோபம் குறைஞ்சிரும். அப்படியும் உங்கள் கோபம் குறையலைன்னா, இது நம்ம வேற எப்பயாவது பேசிக்கலாமா அப்படின்னு அவங்கள்ட்டே ஒரு பிரேக் மாதிரி கேட்டு வெளியே வந்துடுங்க. இப்படி பண்ணுறது மூலிமா உங்கள் கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா, நம்ம கோவப்படுறத வச்சு அவங்க ஏதாவது கேம் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்ல முக்கியமான கான்செப்ட் என்னன்னா எம்பத்தி. அதாவது நம்ம மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது. அதில் முதல் விஷயம் என்னன்னா, சி ஃப்ரம் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம மற்றவங்கள என்ன சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு அது என்ன இம்பேக்டை கொடுக்கும், எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு யோசித்து பேசுங்க. தேர்ட் திங் என்னன்னா, எக்ஸ்ப்ளோர் தி டிஃப்ரென்சஸ். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்து 4வது ரீட் ஃபிக்ஷன். கதை புத்தகங்கள். கதை புத்தகங்களை நீங்கள் நிறையா படிக்கும்போது மக்கள் என்னென்ன எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டில் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் டெம்பரவரி. அதாவது நம்மளோட உணர்ச்சிகள்லாம் எப்போவுமே நிரந்தரமாக நமக்கு இருக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம துக்கமாக இருப்போம், நாளைக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம முக்கியமான முடிவுகளை நம்ம எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. 2-3 நாள் தள்ளி போட்டு ரொம்ப யோசித்து தான் முக்கியமான முடிவுகளை நம்ம எடுக்கணும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டை பற்றி நீங்கள் மேலும் இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா, சோமவல்லியப்பனோட புக் இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். இல்லைனா இங்கிலீஷில் மாஸ்டர் யுவர் எமோஷன் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை நீங்கள் படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.